கானா வினோத்துக்கு வந்து தான் தான் வின் பண்ண போறோம் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்டினியூவா வந்து அரோரா வந்து கானா வினோத்தை டார்கெட் பண்ணுறது கிளியரா வந்து நம்மளால கண்கூடா வந்து பார்க்க முடியுது. அதை ஏன் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. க்ளோஸாவும் இருக்காங்க, டார்கெட்டும் பண்றாங்க. இப்போ வந்து நான் அப்போ இருந்தே நோட்டீஸ் பண்றேன். ஃப்ரீ டாஸ்க்ல இருந்தே ஒவ்வொருத்தர்ட்டையும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு, அவர் வர்றவங்க கிட்ட எல்லார்ட்டையுமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அப்போ அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவா சொல்லும்போது, அப்ப தான் தான் வின்னர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ஸா இருந்தாரு. இப்போ நேத்து வந்து வியானா வந்து மத்தவங்களலாம் சொல்லும்போது, அவருக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல தான் இப்போ வந்து அவர் ஓவரா பேசிக்கிட்டு இருக்காரு. அது வந்து ஓகே இல்லல்ல. நீ வின் பண்ணுவ அப்படின்னா, அத மனசுல வச்சுக்கோ. அது எதுக்கு இந்த மாரி வந்து காட்டணும்? நீ எல்லாம் வந்து ஜெயிப்பியா? அப்படிங்கிற ஒரு மோடுக்கு மத்தவங்கள வந்து நீ பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாரி, அதெல்லாம் அவர் எப்போ பண்ணாரு? அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. ஸோ அந்த மாரி வந்து அரோரா வந்து கன்டினியூவா வந்து இந்த மாரியான பாயிண்ட்ஸ வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரவீன்ராஜ் அவரு புது புது பாயிண்ட்டா வந்து சொல்றாரு. இது மாரி நான் உள்ள வரும்போது வந்து இப்போ அரோரா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரவீன்ராஜ் உள்ள வரும்போது கானா வினோத் வந்து பிரவீன்ராஜ் கிட்ட வந்து ஒரு சப்போர்ட்ட வந்து எதிர்பார்த்தாரு. அந்த ஒரு சப்போர்ட் வந்து பிரவீன்ராஜ் வந்து குடுக்கல. அந்த ஒரு அட்டென்ஷன வந்து பிரவீன்ராஜ் வந்து கானா வினோத்துக்கு வந்து குடுக்கல. அதனால கானா வினோத்துக்கு வந்து ஒரு மாரி இப்போ அப்செட் ஆயிட்டாரு. அந்த ஒரு அப்செட்ட எப்படி காட்டணும்னு தெரியாம, இப்போ எல்லார்ட்டயும் வந்து இந்த மாரி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி, இப்போ கானா வினோத் மேல அரோரா வந்து ஒரு சில பாயிண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவரு பிரவீன்ராஜ் என்ன ரெஸ்பாண்ட் குடுத்தாரு அப்படின்னா, நான் வந்து இப்போ வெளியில எப்படி இருக்கு அதெல்லாம் தாண்டி, நான் இப்போ உள்ள வந்து அவர் கூட அவரு எதிர்பார்க்குற அட்டென்ஷன நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, அது நல்லா இருக்காது. நான் வந்து இங்க எல்லாரையுமே ஒரே மாரி தான் வந்து பார்க்குறேன். இவங்க தான் வின்னர், அவங்க தான் வின்னர்ன்னு நான் சொல்லல. யார் வின் பண்ணாங்களோ ஓகே. அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, சபரி, விக்ரம் எல்லாருமே சேர்ந்துட்டு இப்போ ஆமா கானா வினோத் வந்து இப்படி தான் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, இப்போ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா கிளியரா வந்து கானா வினோத்தோட அந்த ஒரு விஷயத்த இப்போ அவருக்கு வந்து பாசிட்டிவா இருக்கிற விஷயத்த இவங்கனால ஏத்துக்க முடியல அப்படிங்கிறது மட்டும் நல்லா நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.